உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க உங்க பணத்த ஒரு பெட்டில வச்சு பூட்டி, அத தொடவே இல்லைன்னா கூட ஒவ்வொரு நாளும் அதோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆமா, அது ரொம்ப கசப்பான உண்மை. பாதுகாப்பா வைக்கிறோம்னு நினைச்சு நாம பணத்தை சும்மா வைக்கிறது சொல்லப்போனா ஒரு நஷ்டம்தான். கண்டிப்பா. பணவீக்கம் அப்படிங்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத எதிரி வந்து ஒவ்வொரு நாளும் உங்க பணத்தோட வாங்கும் திறன சத்தமே இல்லாம தின்று கொண்டிருக்கு. அதனால தான் அந்த பணத்தை எப்படி வேலை வாங்க போறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட முதல் கேள்வியா இருக்கணும். சரியா சொன்னீங்க. இந்த ஆழமான நிதி அலசலுக்கு உங்கள வரவேற்கிறோம். நீங்க இப்பதான் உங்க முதல் சம்பளத்த வாங்கியிருந்தாலும் சரி, இல்ல பல வருஷமா சேமிச்சு அத அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக நினைச்சாலும் சரி, இந்த அலசல் கண்டிப்பா உங்க பணத்த பற்றிய பார்வைய முற்றிலும் மாத்தப் போகுது. ஆமா, பணத்தை சம்பாதிப்பது ஒரு கடினமான உழைப்பு. ஆனா அதை நிர்வகிப்பது அப்படிங்கிறது ஒரு கலை. அந்த கலைய கத்துக்க தான் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான தகவல் ஆதாரத்த அலசப் போறோம். தேசிய நிதி கல்வி மையம், அதாவது NCFE வெளியிட்டுள்ள ஒரு விரிவான வழிகாட்டி கையேடு இது. இது ஏதோ ஒரு தனிநபர் எழுதின புத்தகம் கிடையாது. நம்ம நாட்டோட ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் தாங்கி பிடிக்கும் ரிசர்வ் வங்கி, செபி, அப்புறம் காப்பீட்டுத் துறையின் IRDI, ஓய்வூதியத் துறையின் PFRDA, இந்த 4 பெரும் தூண்கள் இணைந்து சாமானிய மக்களுக்காக உருவாக்கிய தகவல் இது. இவ்வளோ பெரிய அமைப்புகள் நேரடியாக உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா, அதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. கண்டிப்பா. அதனால தான் இது ஒரு பாடப்புத்தகம் மாதிரி பார்க்காம நம்ம அன்றாட வாழ்வியலோட ஒரு அங்கமா பார்க்கணும். அப்படியென்றால், இந்த ஆழமான தேடலோட முதல் படியா பணத்தை எங்க முதலீடு செய்வதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம கையில இருக்கிற பணம் முதல்ல எங்க போகுது அப்படிங்கிற அடிப்படைக்கு வருவோம். ஆமா, அதுதான் அடித்தளம். நம்மள பலருக்கும் மாத கடைசியில பேங்க் பேலன்ஸ பார்க்கும்போது, இவ்ளோ சம்பாதித்தோமே, எல்லாம் எங்கே போனது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும். அந்த குழப்பத்துக்கு இந்த கையேடு ஒரு மிகச்சிறந்த உளவியல் காரணத்தை முன்வைக்குது. அதுதான் தேவைகளுக்கும், அதாவது நீட்ஸ், விருப்பங்களுக்கும், அதாவது வாண்ட்ஸ் உள்ள வித்தியாசத்தை நாம மறந்து விடுவது. ஓ, அந்த வித்தியாசம் மங்கி போனதுதான் பலரோட நிதிச்சிக்கலுக்கு முக்கிய காரணமா? ஆமா, இத நாம ஆழமா புரிஞ்சுக்கணும். தேவைகள் அப்படிங்கிறது நாம உயிர் வாழவும் அன்றாட வாழ்வை சீராக நடத்தவும் அடிப்படையானவை. அதாவது தலைக்கு மேல் ஒரு கூரை, சத்தான உணவு, மருத்துவச் செலவுகள், இதெல்லாம் தேவை, கரெக்டா? மிகச்சரி. வேலைக்கு செல்வதற்கான அடிப்படை போக்குவரத்து கூட தேவைதான். ஆனா ஒரு புதிய மாடல் ஸ்மார்ட் போன் சந்தைக்கு வந்தவுடனே நம்மிடம் நல்லா வேலை செய்யற போன் இருந்தாலும் அதற்காக EMI போடுவது. ஆஹா, அது விருப்பம். ஆமா. அல்லது ஒவ்வொரு வார இறுதி நாட்களிலும் ஆடம்பரமான உணவகங்கள்ல செலவழிப்பது. இதெல்லாம் விருப்பங்கள். விளம்பரங்களும் சமூக வலைத்தளங்களும் இந்த விருப்பங்களை நமது மூளையில அத்தியாவசிய தேவைகளா பதிய வச்சிடுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. நாம ஒரு பொருளை வாங்கறதுக்கு முன்னாடி, இது எனக்கு தேவையா அல்லது இது எனக்கு வேணும்னு நான் ஆசைப்படுறேனா அப்படிங்கிற கேள்வியை கேட்டுக்கிறது தான் நிதி மேலாண்மையின் முதல் படி. ஆனா இதை கேட்பதற்கு மிகவும் எளிமையாக இருந்தாலும் ஒரு கடையில நின்று கொண்டிருக்கும்போது அந்த ஆசையை கட்டுப்படுத்துறது கடினம். உண்மைதான். இதற்காக இந்த கையேட்டுல ஒரு செயல்முறை கொடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து 3 மாதங்களுக்கு நீங்க செய்யற ஒவ்வொரு சிறு செலவாக இருந்தாலும், அது ஒரு தேநீர் குடிக்கும் செலவாக இருந்தாலும் சரி, ஒரு நோட்டுலோ அல்லது மொபைல் ஆப்லோ பதிவு செய்ய சொல்றாங்க. ஆமா, நம்ம பணம் எங்க கசிக்கிறது என்பதை கண்கூடாக பார்ப்பதற்கு இது ஒரு எக்ஸ்ரே போல செயல்படும். எங்க கசிவு இருக்குன்னு தெரிஞ்சா தானே அதை அடைத்து விட்டு பட்ஜெட் போட முடியும். கரெக்ட். அந்த பட்ஜெட் போடும் முறையிலும் ஒரு பெரிய சிந்தனை மாற்றத்தை இந்த கையேடு முன்வைக்குது இல்லையா? ஆமா, பல தலைமுறைகளா நாம ஒரு பழக்கத்தை பின்பற்றி வரோம். சம்பளம் வந்தவுடன் வீட்டு வாடகை, மளிகை, கரண்ட் பில் என எல்லா செலவுகளையும் செய்துவிட்டு மாத கடைசியில மீதம் ஏதாவது இருந்தா அதை சேமிக்கிறோம். வருமானம் கழித்தல் செலவு சமம் சேமிப்பு, இந்த ஃபார்முலா தானே? அதேதான். ஆனா இந்த சமன்பாடு நடைமுறையில வேலை செய்வதே இல்லை. ஏன்னா மாத கடைசியில சேமிக்க பெரும்பாலும் எதுவுமே மிஞ்சுவதில்லை. இதை முற்றிலுமாக மாற்றி வருமானம் கழித்தல் சேமிப்பு சமம் செலவு என்று சிந்திக்கத் தொடங்கணும். இதை நான் என் சொந்த வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்கறேன். நாம ஒரு கார் அல்லது பைக் வாங்கினா அதற்கான EMI-ய மாதத்தின் முதல் தேதியிலேயே பேங்க் எடுத்துருது. ஆமா, கரெக்ட். நாமும் பயந்துகிட்டு அந்த EMI போக மீதமுள்ள பணத்துல தான் அந்த மாதத்தை ஓட்ட பழங்கிக் கொள்கிறோம். இதே மனநிலைய ஏன் நமது சேமிப்பிற்கும் பயன்படுத்தக்கூடாது? சம்பளம் வந்தவுடன் ஒரு குறிப்பிட்ட தொகையை நமக்கான முதல் EMI-யாக மாற்றிவிட வேண்டும். மிக அருமையான ஒப்பீடு. இதத்தான் முதல்ல உனக்கே ஊதியம் கொடு, அதாவது பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க.
அந்த சேமிப்பு போக மீதமுள்ள பணத்தை மட்டுமே செலவுகளுக்கு பயன்படுத்தணும். அந்த முதல் இஎம்ஐயை நம்ம ஆட்டோ டெபிட் முறையில் அமைத்து விட்டால் சேமிப்பது ஒரு தொடர்ச்சியான ஒழுக்கமா மாறிடும். கண்டிப்பா. ஆனா இப்படி சேமிக்க தொடங்கிவிட்டோம் சரி, எதற்காக சேமிக்கிறோம் என்பதுல தெளிவில்லைன்னா அந்த சேமிப்பை நாம பாதியிலேயே எடுத்து செலவு செஞ்சுடுவோம். ஓ, அதனால தான் இலக்குகள் ஸ்மார்ட்டா இருக்கணும்னு கையேடு சொல்லுதான். ஆமா, நான் எதிர்காலத்துக்காக சேமிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு தெளிவற்ற இலக்கு. அதை அளவிட முடியாது, அது வெறும் கனவு மட்டுமே. அப்போ ஒரு இலக்கு எப்படி இருக்கணும்? ஒரு யதார்த்தமான உதாரணம் சொல்லுங்களேன். இப்போ நான் என் மகளின் கல்லூரி கல்விக்காக இன்னும் 5 வருடங்களில் 5 லட்சம் ரூபாயை சேமிக்கப் போகிறேன், அதற்காக மாதம் இவ்வளவு தொகையை ஒதுக்கப் போகிறேன் என்று சொல்வதுதான் ஸ்மார்ட் இலக்கு. அதாவது இது தெளிவாக குறிப்பிட்ட ஒரு தேவையை குறிக்கிறது, 5 லட்சம் என்ற அளவிடக்கூடியதாக இருக்கிறது மற்றும் 5 வருடம் என்ற காலக்கெடுவை கொண்டிருக்கிறது. மிகச்சரி. இப்படி எழுதி வைக்கும்போது அந்த இலக்கை நோக்கிய பயணம் எளிதாகிறது. சரி, இப்படி திட்டமிட்டு ஒரு தொகையை சேமிக்க தொடங்கிவிட்டோம். ஆனா அந்த பணத்தை பீரோவிலேயோ சாதாரண அக்கவுண்ட்லயோ வைத்தால் என்ன ஆகும்? நாம ஆரம்பத்துல பேசின அந்த பணவீக்கம் அதை சாப்பிடும். அதேதான். நீங்க சேமித்த பணம் உங்களுக்காக உழைக்க வேண்டும். அதற்கான இயந்திரம்தான் வட்டி. அதிலும் குறிப்பா தனி வட்டிக்கும், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ தனி வட்டி அப்படிங்கிறது ஒரு மரத்துல காய்க்கும் பழங்களை மட்டும் நம்ம பறிச்சு சாப்பிடுவது போல. முதலீடு செய்த அசல் தொகைக்கு மட்டுமே வட்டி கிடைக்கும். கரெக்ட். ஆனா கூட்டு வட்டி அப்படிங்கிறது அந்த பழங்களில் உள்ள விதைகளை மீண்டும் விதைத்து மரங்களாக்கி அதிலிருந்து பழங்களை பெறுவது போல. ஆஹா, அருமையான உதாரணம். அதாவது அசலுக்கு கிடைக்கும் வட்டி அடுத்த சுழற்சியில் அசலோடு சேர்ந்து விடும். அந்த வட்டியும் சேர்ந்து தனக்கான வட்டியை ஈட்டத் தொடங்கும். ஆமாம். இதன் உண்மையான தாக்கத்தை புரிஞ்சுகொள்ள ஒரு பனிப்பந்து மலையிலிருந்து உருண்டு வருவதை கற்பனை செய்துக்கலாம். ஆரம்பத்துல சின்ன பனிப்பந்தா உருளத் தொடங்கும், அது கீழே வர வர மேலும் பனியை தன்னோடு இணைத்து கொண்டு ஒரு மிகப்பெரிய பனிப்பாறையா மாறும். அந்த பனிப்பந்து உருளும் தூரம்தான் காலம், இல்லையா? எவ்வளவு சீக்கிரம் முதலீட்டை தொடங்குகிறோமோ அவ்வளவு பெரிய பலன் கிடைக்கும். மிக சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இது கேட்கும்போது ரொம்ப உற்சாகமா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு நடைமுறை சிக்கல் வருது. நான் ஒரு இடத்துல முதலீடு செய்றேன். அந்த திட்டத்துல எனது பணம் எத்தனை வருடங்களில் இரட்டிப்பாகும் என்பதே நான் எப்படி உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்வது? இதுக்காக ஒவ்வொரு முறையும் எக்ஸல் ஷீட்டையோ பெரிய சூத்திரங்களையோ தேடி போக வேண்டியதில்லை. இதுக்கு ஒரு எளிய மனக்கணக்கு இருக்கு. அதுதான் 72வின் விதி, ரூல் ஆஃப் 72. ஓ, அந்த 72 விதி, அது எப்படி வேலை செய்யும்? நீங்க முதலீடு செய்யற திட்டத்துல எவ்வளவு வட்டி விகிதம் கிடைக்கிறதோ அந்த எண்ணால் 72வை வகுக்கணும். கிடைக்கும் விடைதான் உங்க பணம் இரட்டிப்பாக எடுத்துக்கொள்ளும் கால அளவு. ஒரு நிமிஷம். அப்போ நான் ஒரு நிரந்தர வைப்பு நிதியில், அதாவது எஃப்டில பணத்தை வச்சிருக்கேன். அதுக்கு 6% வட்டி கிடைக்குதுன்னா 72 வகுத்தல் 6 விடை 12. ஆமா, அதாவது உங்க பணம் இரட்டிப்பாக 12 ஆண்டுகளாகும். ஒருவேளை நீங்க முதலீடு செய்துள்ள மியூச்சுவல் ஃபண்டில் 12% வருமானம் கிடைக்குதுன்னா 72 வகுத்தல் 12 சமம் 6. வெறும் 6 வருஷத்துல என் பணம் டபுள் ஆயிடும். அதேதான். இந்த ஒரு எளிய விதி பல்வேறு முதலீட்டு திட்டங்களை ஒப்பிட்டு பார்க்க ஒரு மிகச்சிறந்த கருவி. இதை பணவீக்கத்திற்கும் பயன்படுத்தலாம். பணவீக்கத்துக்கா? அது எப்படி? பணவீக்கம் ஆண்டுக்கு 6% ஏறுமுகமாய் இருந்தா அடுத்த 12 ஆண்டுகளில் இன்று நாம வாங்கும் பொருட்களின் விலை 2 மடங்கா உயர்ந்திருக்கும். அதனால நமது முதலீடு அந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இரட்டிப்பாகும் வகையிலான திட்டங்களில் இருக்கணும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ஆக பணத்தை எப்படி பெருக்குவது அப்படிங்கறத பார்த்துட்டோம். ஆனா பேங்க்ல நமது பணத்தை போடுவது குறித்து ஒரு பொதுவான சந்தேகம் மக்களிடையே இருக்கு. ஆமா, வங்கிகள் திவாலான செய்திகளை பார்க்கும்போது அந்த அச்சம் வருவது இயல்புதான். நமது சிறுக சிறுக சேமித்த பணத்தை ஒரு பேங்க்ல கொடுப்பது பாதுகாப்பானது தானா? அந்த அச்சத்தை போக்கத்தான் ரிசர்வ் வங்கி DICGC அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்கு. இது பலருக்கும் தெரியறதில்ல. ஓ, DICGCனா என்ன? டிபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன். ஒருவேளை நீங்க பணம் வச்சிருக்க வங்கி எந்த காரணத்திலாவது செயல்படாமல் போனாலோ அல்லது திவாலானாலோ ஒவ்வொரு வைப்புத் தொகையாளருக்கும் அதிகபட்சமாக 5 லட்சம் வரை பாதுகாப்பளிக்கப்படும். அப்போ எனது சேமிப்பு கணக்கு, நான் போட்டுள்ள FD, RD என அனைத்தின் கூட்டுத்தொகையும் சேர்ந்து அதிகபட்சம் 5 லட்சம் வரை உத்தரவாதம் அளிக்கப்படுதா? ஆமா, இது ஒரு வகையில் நமது பணத்திற்காக அரசாங்கமே கட்டும் ஒரு இன்சூரன்ஸ் போல.
இது ஒரு பெரிய நிம்மதிய தருது. ஆனா இந்த வங்கியல் கட்டமைப்பு சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை நகரங்களில் இருப்பவர்களுக்கும் சம்பளதாரர்களுக்கும் மட்டுமே சொந்தமானதாக இருந்தது. அந்த இடைவெளியை நிரப்ப கொண்டு வரப்பட்டதுதான் பிரதான் மந்திரி ஜன் தன் யோஜனா திட்டம். இதை ஏதோ பெயரளவிலான ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் அப்படின்னு நம்ம கடந்து போயிட முடியாது. அது எப்படி? பேங்க் அக்கவுண்ட் இருக்கிறதால மட்டுமே கிராமங்களில் உள்ள தினக்கூலி தொழிலாளர்கள் அவசர தேவைக்கு பணத்தை எடுத்துட முடியுமா? அங்கதான் இந்த திட்டத்தின் நுணுக்கமே இருக்கு. இந்த ஜன்தன் கணக்குகள்ல ஓவர் டிராஃப்ட், அதாவது ஓடி வசதி கொடுக்கப்படுது. தற்போது இந்த வரம்பு 10,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருக்கு. ஓஹோ, அப்போ ஒரு விவசாயி அக்கவுண்ட்ல பணமே இல்லனா கூட அவசரத்துக்கு 10,000 ரூபாய் எடுத்துக்கலாமா? ஆமா, இது அவரை அதிக வட்டிக்கு கடன் வாங்குற வளையத்திலிருந்து காப்பாத்துது. மேலும் இதுல வழங்கப்படும் ரூபே கார்டு மூலம் 2 லட்சம் ரூபாய் வரையிலான விபத்து காப்பீடும் இலவசமாவே கிடைக்குது. ஒட்டுமொத்த தேசப்பையும் பொருளாதார அமைப்புக்குள் கொண்டு வரும் பிரம்மாண்டமான முயற்சி இது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நடுத்தர மக்களின் பெரிய கனவுகளான வீடு வாங்குறது, உயர்கல்வி படிக்கிறது, இதுக்கெல்லாம் கடன் தேவைப்படுது. கடன் என்றாலே ஒரு விதமான பதற்றம் தொற்றிக்கொள்கிறதே. கடனை முற்றிலும் ஒரு தீய விஷயமாக பார்க்க வேண்டியதில்லை. நிதியியலில் கடனை நல்ல கடன் மற்றும் மோசமான கடன் என்று 2 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. நல்ல கடன், மோசமான கடன், இது எதை வச்சு தீர்மானிக்கப்படுது? கடன் வாங்கி நாம செய்யற ஒரு விஷயம் எதிர்காலத்தில் நமது நிகர சொத்து மதிப்பை, அதாவது நெட்வொர்த்தை அதிகரிக்குமா அல்லது குறைக்குமா என்பதை பொறுத்துதான். புரியுது. உதாரணமா, ஒரு மாணவர் வித்யாலட்சுமி போர்ட்டல் மூலமா கல்வி கடன் வாங்குறாரு. அத தனது திறனை வளர்த்துக் கொள்வதுல முதலீடு செய்றாரு. அதனால அவர் பொருளாதார ரீதியா மேல வராரு. மிகச்சரி. அதேபோல பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா மூலமாக பெறப்படும் வீட்டுக் கடன். பல வருடங்கள் கழித்து அந்த கடனை கட்டி முடிக்கும்போது அந்த வீட்டின் மதிப்பு பல மடங்கு அதிகரிச்சிருக்கும். இவையெல்லாம் நல்ல கடன்கள். அப்படி என்றால் மோசமான கடன் என்பது என்ன? நாளுக்கு நாள் தனது மதிப்பை இழக்கும் ஒரு பொருளை வாங்குவதற்காக வாங்கும் கடனா? ஆமா, ஒரு பெரிய டிவிய அல்லது விலை உயர்ந்த மொபைல் போனை கிரெடிட் கார்டை பயன்படுத்தி இஎம்ஐல வாங்கறதை எடுத்துக்கோங்க. நீங்க அதை கடையிலிருந்து வெளியே எடுத்து வரும்போதே அதோட மதிப்பு 20% குறைஞ்சிடும். ஆனா அதுக்கு கட்டும் வட்டியோ ஏறிக்கொண்டே போகும். இந்த வகையான கடன்கள் நமது எதிர்கால வருமானத்தை நிகழ்காலத்தின் ஆடம்பரத்திற்காக திருடுகின்றனன்னு சொல்லலாம். மிக துல்லியமா சொன்னீங்க. இப்போ இந்த ஆடம்பர செலவுகளை தூண்டுவதில் இன்றைய டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. யுபிஐ மூலமா தெருவோர கடையில கூட QR கோடை ஸ்கேன் செய்து நொடில பணத்தை கொடுத்துறோம். ஆமா, யோபிஐ, நெஃப்ட், IMPS போன்ற தொழில்நுட்பங்கள் பொருளாதாரத்தின் வேகத்தை பல மடங்கு அதிகமாக்கியிருக்கு. ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான தகவல் இருக்கு. என்னது? இந்த டிஜிட்டல் புரட்சி வெறும் ஸ்மார்ட் போன்களுக்கும் இன்டர்நெட் இருக்கிறவங்களுக்கு மட்டுமானது இல்ல. இன்டர்நெட் இல்லாத ஒரு சாதாரண பட்டன் மொபைல் போன் மூலம் கூட *99# என்ற எண்ணை டயல் செய்து பணப்பரிமாற்றம் செய்ய முடியும். ஆஹா, இணைய வசதியே இல்லாமலா? ஆமாம், அது மட்டும் இல்லாம ஆதார் அடிப்படையிலான மைக்ரோ ஏடிஎம்கள் மூலம் ஏடிஎம் இல்லாத கிராமங்கள்ல கூட கைரேகையை பயன்படுத்தி பணம் எடுக்க முடியும். இந்த வசதிகள் வியக்க வைக்குது. ஆனா எனக்கு இங்க ஒரு தயக்கம் வருது. இவ்வளவு எளிதாக பணம் பரிமாறப்படும்போது அது திருட போவதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்குதே. தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ஒரு கத்தி போல. அது சமைக்கவும் பயன்படும், காயப்படுத்தவும் பயன்படும். இதுக்காக நாம தொழில்நுட்பத்தை தவிர்க்க கூடாது. நம்ம டிஜிட்டல் பழக்கங்களை சரி செய்யணும். அது எப்படி? உதாரணமா, ரயில் நிலையத்திலோ பொது இடத்திலோ கிடைக்கும் இலவச வைஃபையை பயன்படுத்தி பேங்க் பரிவர்த்தனை செய்யக்கூடாதுன்னு கையேடி எச்சரிக்குது. ஏன்னா அதுல பாதுகாப்பு வளையம் இருக்காது. ஹேக்கர்ஸ் சுலபமா தகவல்களை திருடிடுவாங்க. ஓ, நாம இலவசம்னு நினைக்கும் ஒரு சின்ன விஷயம் இவ்ளோ பெரிய ஆபத்தை கொண்டு வருமா? நிச்சயமா. இரண்டாவதா, வாட்ஸ்ஆப்பிலோ மெசேஜிலோ வரும் தெரியாத லிங்குகளை கிளிக் செய்வது. பார்க்க உண்மையான பேங்க் இணையதளம் போலவே இருக்கும். பாஸ்வேர்டை போட்டவுடன் பணம் காணாம போயிடும். அதனாலதான் அதிகாரப்பூர்வலான ஆப்ஸை மட்டுமே பயன்படுத்தணும் இல்லையா? ஆமா, மிக முக்கியமா போனில் வரும் OTP எண்களை யார் கேட்டாலும் சொல்லக்கூடாது. பேங்க் அதிகாரிகளே OTPயை கேட்க மாட்டாங்க. சரி, சேமிக்க தொடங்கிட்டோம், முதலீடு செஞ்சிட்டோம், நல்ல கடன்களை மட்டும் தேர்ந்தெடுக்கிறோம், டிஜிட்டல் மோசடிகளில் சிக்காம தற்காத்துக்கிறோம். எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு விபத்து நடந்தா? அதான், வண்டியில போனும்போது நமக்கு ஏர்பேக் தேவைப்படுது இல்லையா? அந்த ஏர்பேக் தான் காப்பீடு, அதாவது இன்சூரன்ஸ். மிகச் சரியான உதாரணம். நாம் இத்தனை காலம் கட்டி எழுப்பிய அந்த பொருளாதார கோட்டை
எதிர்பாராத நிகழ்வால் சரிந்து விடாமல் தாங்கி பிடிப்பது காப்பீடுதான். காப்பீடுல 2 விஷயம் அடிப்படை. ஒன்னு ஆயுள் காப்பீடு, மற்றொன்று மருத்துவ காப்பீடு. ஆயுள் காப்பீடு எடுக்கும்போது பாலிசியின் கவரேஜ் தொகை எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதில் ஒரு தெளிவான கணித விதி இருக்கிறது. ஆமா, அதுக்கு தங்க விதி என்று பெயர். உங்க தற்போதைய ஆண்டு வருமானத்தின் 7 முதல் 10 மடங்கு மதிப்புள்ள ஒரு ஆயுள் காப்பீட்டை நீங்க எடுக்கணும். 7 முதல் 10 மடங்கா? ஏன் இவ்ளோ பெரிய தொகை? ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்ப்போம். உங்க ஆண்டு வருமானம் 5 லட்சம் வச்சுப்போம். நீங்க 50 லட்சம் ரூபாய்க்கான ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க. ஒருவேளை அசம்பாவிதம் நடந்தா குடும்பத்திற்கு அந்த 50 லட்சம் மொத்தமாக கிடைக்கும். ஓஹோ, அந்த 50 லட்சத்தை அவங்க ஒரு பாதுகாப்பான எஃப்டில சுமார் 7% வட்டியில் முதலீடு செஞ்சா கூட ஆண்டுக்கு 3 லட்சம் ரூபாய் வட்டியாகவே கிடைக்கும். சரியா கணக்கிட்டீங்க. அசல் தொகையும் அப்படியே இருக்கும். அவங்களோட அன்றாட வாழ்க்கை தரத்துல எந்த சரிவும் ஏற்படாது. இது மிக தெளிவா இருக்கு. சரி, ஆயுள் காப்பீடு ஓகே. ஆனா நான் இளமையா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன், எதற்காக நான் மருத்துவ காப்பீடு எடுத்து பிரீமியம் கட்டி பணத்தை வீணாக்கணும்? சிறு காய்ச்சல் வந்தா ஒரு 1000 ரூபாய் கொடுத்து பாத்துக்கலாமே. இது ஒரு மாயையான நம்பிக்கை. மருத்துவ செலவுகளோட பணவீக்கம் சாதாரண பணவீக்கத்தை விட பல மடங்கு அதிகமா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி சாதாரண சளிக்கு மருத்துவ காப்பீடு தேவையில்லதான். ஆனா எதிர்பாராத ஒரு விபத்தோ அல்லது டெங்கு காய்ச்சல வந்து ஒரு வாரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டா என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. பல லட்ச ரூபாய் பில்லா வரும். அப்படியானால் நாம் இவ்வளவு நேரம் பேசின அந்த கூட்டு வட்டியின் மூலம் பணத்தை பெருக்குவது, சிறுக சிறுக சேமிப்பது என அத்தனை தியாகங்களும் அந்த ஒரு பில்லில் துடைத்தெறியப்பட்டுவிடும். மிக துல்லியமா சொன்னீங்க. சேமிப்பு காலியாவது மட்டுமல்லாமல் அவசரத்திற்கு கடனாளி ஆகிவிடுவோம். அந்த ஒரு நிதி இழப்பு நமது ஒட்டுமொத்த பொருளாதார பயணத்தையும் 10 வருஷம் பின்னோக்கி இழுத்துச் சென்றிடும். ஆக மருத்துவ காப்பீடு என்பது செலவல்ல, அது நமது சேமிப்பை பாதுகாக்கும் ஒரு அரண். கண்டிப்பா. ரொம்ப அருமையா அலசினோம். நிதி மேலாண்மை அப்படிங்கிறது ஏதோ ஒரு தனிப்பட்ட ஃபார்முலா இல்ல, அது ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய ஒரு சங்கிலி தொடர் என்பதை இன்று தெளிவாக உணர்ந்து கொண்டோம். ஆமா, வருமானத்திலிருந்து தேவைகளை மட்டும் பிரித்து செலவு செய்வது, முதலில் நமக்கே ஊதியம் கொடுப்பது, கூட்டு வட்டியின் ஆற்றல், வங்கியின் பாதுகாப்பு, நல்ல கடன், டிஜிட்டல் பாதுகாப்பு மற்றும் காப்பீடு என இந்த சங்கிலியின் ஒவ்வொரு கண்ணியும் வலுவா இருக்கணும். மிக அருமையான தொகுப்பு. இந்த வழிகாட்டுதல்கள் எல்லாமே உங்களை நிதி ரீதியாக சுதந்திரமான மனிதனாக மாற்றுவதற்கான வரைபடம். இதை விடைபெறும் நேரமாக எடுத்துக்கலாம். ஆனா செல்வதற்கு முன் உங்களுக்கான ஒரு சிந்தனைய முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. இன்று நாம விரிவாக பார்த்தபடி நமது அன்றாட வாழ்க்கையில பணம் அப்படிங்கிறது பெரும்பாலும் பேங்க் ஸ்கிரீன்களில் தெரியும் டிஜிட்டல் இலக்கங்களாகவும் மொபைல்ல காட்டும் யுபிஐ எண்களாகவும் மாறிடுச்சு. சற்று பின்னோக்கி யோசிச்சு பாருங்க. உண்மைதான், அந்த பழைய காலம். ஆமாம், முன்பு ஒரு 1000 ரூபாயை கடையில கொடுத்து வாங்கும்போது அந்த பணத்தை நமது கைகளால் தொட்டு எண்ணி கொடுக்கும்போது நமக்கு ஒரு உணர்வு இருந்தது. நமது உழைப்பு நம் கையே விட்டு போகுதே என்ற ஒரு விழிப்புணர்வை தந்தது. கண்டிப்பா, அது ஒரு கனமான உணர்வு. ஆனா எல்லாம் டிஜிட்டல் ஆகிவிட்ட இந்த சூழல்ல QR கோடை ஸ்கேன் செய்து வெறும் பாஸ்வேர்டை டைப் செய்து பணத்தை அனுப்பும்போது நாம எவ்வளவு செலவு செய்கிறோன்ற அந்த உளவியல் விழிப்புணர்வு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விட்டு போயிடுச்சா? அந்த விழிப்புணர்வை எல்லாமே டிஜிட்டல் எண்களா மாறிவிட்ட இந்த யுகத்திலும் நம்ம எப்படி தக்க வைக்க போறோம் அப்படிங்கறத நீங்க சற்று யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைந்து உங்க நிதி சார்ந்த அறிவை மேம்படுத்தி கொண்டதற்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த முறை இன்னும் பல சுவாரஸ்யமான தேடல்களோடு உங்களை சந்திக்கிறோம்.